வணக்கம். வெல்கம் பேக் டு எமிலி வினோத் சேனல். நான் இப்பொழுது உங்களுக்காக இந்த வேலண்டைன் டேக்காக வேண்டி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்து காட்ட போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பேன்கேக் எப்படி செய்யுது. அதற்கு தேவையான பொருட்கள் வந்து பட்டர், ஜஸ்ட் ஃபார் பட்டர், ஆப்பிளை ஸ்க்ராப் பண்ணி வச்சிருக்கிறோம், சுகர், மீட், பட்டர், எக், முட்டை 3, பேக்கிங் பவுடர், வெனிலா, சால்ட், சினமன் பவுடர், பனானா, இது மேபிள் சிரப். ஸோ கனடியன் மேபிள் சிரப். இது வந்து இப்போ எப்படி என்று காட்டுறோம். முதலாவதாக முட்டையை போடுவோம். 3 முட்டை. முட்டையில் உள்ள வெடுக்கு எடுப்போம். இந்த வெள்ளையாக இருக்கிற வெடுக்குகள் எடுப்போம். இந்த லேசில் வராது. இல்லாட்டி இப்படியே இந்த வெள்ளையோட போட்டோம்னா ஒரு வித்தியாசமான ஒரு இது ஒன்று வரும், ஸ்மெல் ஒன்று வந்து கொண்டிருக்கும். இப்போ நாங்கள் இதோட சுகரையும் மிக்ஸ் பண்ணுவோம். சுகர் வந்து 1/4 கப் சுகர் இதோட மிக்ஸ் பண்ணுறேன். 3 எக், 1/4 கப் சுகர், 2 முறை பீட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் ஜஸ்ட் ஃபார் பட்டர் அது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுப்போம். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், அதையும் சேர்த்து அடிப்போம். சேர்த்து அடிப்போம். அதோடு வெனிலா போடுவோம். இதோட வெனிலா 2 டேபிள் ஸ்பூன் இதால் 2 1 ஒரு மாவை மிக்ஸ் பண்ணுவோம். மாவோட சேர்த்து நாங்கள் என்ன செய்வோம்டா பேக்கிங் பவுடரை போட்டு விடுவோம். சின்ன ஸ்பூன்
இவ்வளவு 1/2 டீஸ்பூன் அளவு, 1/2 டேபிள் ஸ்பூன் இதோட மிக்ஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி இந்த மாவை வந்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதோட பேக்கிங் பவுடரை இதோட மிக்ஸ் பண்ணுறேன். ரெண்டு தரம் அப்படியே கலக்கிட்டு இதோட மில்க்கும் போடணும். நான் மறந்துட்டேன். இன்க்ரீடியன்ஸில் மில்க்கும் இதோட இருக்குது. மில்க்கை மறந்துட்டு அரை கப் போடுறேன். அரைக்கப்படி இன்னும் கொஞ்சம் சேர்த்து 2.25 கப் இதோட சேர்த்து அடிக்க காணும். கரங்க கூட அடித்தா கொஞ்சம் சாஃப்டாக போயிடும். அதனுடைய சரி சால்ட் போடுறேன். கொஞ்சம் சினாமன் பவுடர், கிட்டத்தட்ட 1/4 டீஸ்பூனு கிட்ட வரும். இது எப்படி மிக்ஸ் பண்ணுவோம். இனி காணும் பீட்டரில் அடித்தது காணும். இவ்வளோ மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, ரெடி. நான் இதை பேன் கேக்காக இன்னி சுட போகிறேன். இப்போ இது வச்சுட்டேன், வந்து பேன் வச்சுட்டு ஆயிலை இவ்வளோ மிக்ஸ் பண்ணுறேன். நான் ஆயில் உங்களுக்கு சொல்லலை. வழக்கா பேன் கேக்கு ஆயில் கட்டாயம் வேணும் தானே. ஆயிலை இதில் இப்படி பூசிட்டு பேன் கேக் மிக்ஸ் பேட்டரை இதை வந்து கொஞ்சம் எடுத்து நீங்கள் இப்படியே போடலாம். இப்படியே செய்து விடுங்க. இப்போ ரவுண்டுன்னு சொன்னால் ஈஸியாக போட்டுருவேன். நான் வந்து வழக்கமாக ரவுண்ட் தான் போய்ட்டு இன்றைக்கு வந்து வேலண்டைன் டேன்றோடைய அதுக்கு ஹார்ட் ஷேப்பில் செய்கிறேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஹார்ட் ஷேப்பில் செய்ய அப்படியே ஓட்ட ஓட்டியாக வரும். வந்துட்டு அதுக்கப்புறம் பின்னுக்கு திருப்பினா சரி. இந்த ஷேப்பு இப்படி திருப்போம்.
ரவுண்டுன்னா பெரிய ஈஸி. இந்த ஹார்ட் ஷேப்பில் செய்து அது கொஞ்சம் திருப்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, இப்போ முடிஞ்சது. இது வைக்கிறோம், மெட்டது செய்வோம். இப்படி செய்துட்டேன். இதில் வந்து கொஞ்சம் ஸ்க்ராப் பண்ண அப்பிள் போடுறோம், கிரெடிட் அப்பிள். ஒயில வடிவா இதில் பூசுவோம். இந்த ஷேப்புக்கு வந்துட்டு திரும்ப போகிறேன். அவிஞ்சிட்டு அடுத்த பக்கம் டேர்ன் பண்ண போகிறேன். இது ஒரு பக்கம் இந்தியாவில் சைடுக்கு டேர்ன் பண்ணி விட்டா சரி. அப்படியே இது முடிஞ்சது. ஓகே, நிப்பாட்டுவோம். சரியான ஹாட் சரியான ஹாட்டாக இருக்கும். ஹாய் கைஸ், நான் இப்போ பேன் கேக்கில் வந்து பட்டரை பூசுகிறேன். பட்டரை பூசிட்டு கொஞ்சம் அப்பில் வைக்கிறேன். ஸ்க்ரெட்டட் அப்பில் வைக்கிறேன். கொஞ்சம் மேபிள் சிரப் போடுறேன், கனேடியன் மேபிள் சிரப். அது கொஞ்சம் ஊற்றுறேன். அதுக்கு பிறகு இன்னொரு பேன் கேக், ஹார்ட் ஷேப் உள்ள பேன் கேக்கை போடுறேன். பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணுறேன். பனானா பீஸ்களை வெட்டி போடுறேன் இதில். இப்படி சின்ன சின்ன குட்டீஸ் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு விரும்பி சாப்பிடுவேணும். அதுக்கு மேலே மேபிள் சிரப்பு போடுறேன். அதுக்கு மேலே இன்னொரு பேன் கேக் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணுவேன். எகைன் இப்படி மாறி செய்து
பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அப்பில் போடுவோம். அப்புறம் மேபிள் சிரப், இன்னொரு கார்ட் ஷேப் பேன்கேக், இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பனானா, ஆப்பிள் எல்லாம் மேபிள் ஸ்டப் எல்லாம் சேர்ந்து நல்லொரு டேஸ்ட்டை கொடுக்கும். சூப்பர். எனது வீடியோ யாராவது முதலாவதாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மே காட் பிளஸ் யூ. பாய். எல்லோருக்கும் எனது ஹாப்பி வேலண்டைன் டே. எல்லோரும் உங்கள் வீட்டில் வேலண்டைன் டே செலிப்ரேட் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. பாய்.